விறகு வெட்டி பிழைக்கும் ஏழை தாயின் மகள் எம்பிபிஎஸ் படிக்க தேர்வாகி இருக்கிறார். மாணவியின் சாதனை கதை குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் திருசூலி அருகே உள்ளது புலிக்குறிச்சி கிராமம். இந்த கிராமத்தில் +2 படித்த பூமாரி என்ற மாணவியின் தாத்தா பாட்டி ஆடு மேய்க்கும் தொழிலிலும் தாய் பொன்னழகு விறகு வெட்டும் வேலையும் செய்து அன்றாட பிழைப்பு நடத்தி வருகின்றனர். கஷ்டத்திலும் தனது பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட தாய் பொன்னழகு தனது 3 பிள்ளைகளையும் அரசு பள்ளியில் படிக்க வைத்தார். இதில் மகள் பூமாரி திருசூலி சேதுபதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2023ஆம் ஆண்டு +2 படித்து 537 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். இந்நிலையில் தனது மகளின் டாக்டர் ஆக வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என வட்டிக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி நீட் தேர்வுக்கு படிக்க வைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பல் மருத்துவம் படிக்க தேர்வாகியுள்ளார் பூமாரி. ஆனால் பல் மருத்துவம் படிக்க ஆர்வம் இல்லாததால் எம்பிபிஎஸ் படிக்க மிகுந்த ஆர்வம் இருந்ததால் மீண்டும் நீட் பயிற்சி பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார். எங்க அப்பத்தாவும் எங்க அம்மா விறகு வெட்ட போவாங்க. எங்க ஐயா ஆடு மேய்க்க போவாங்க. அண்ணனுக்கு கூலி வேலை செஞ்சு தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னை இவ்வளவு கஷ்டத்துலயும் எங்க அத்தை, எங்க அம்மா, எங்க ஐயா, எங்க அப்பத்தா தான் படிக்க வச்சாங்க. என்னால படிக்க முடியுன்றத ஃபர்ஸ்ட் அவங்களே நம்புறாங்க. நானே எனக்கே கொஞ்சம் நம்மளால முடியாதுன்ற தாட்டிங் செஞ்சுக்கு போனாலுமே எங்க வீட்டுல இருக்கவங்க உன்னால முடியும், உன்னால எம்பிபிஎஸ் ஆக முடியும், யார் சொல்றதே அவங்களே கேட்க மாட்டாங்க. அவளால முடியும் அப்படிலாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கவங்க என்கரேஜ் பண்ணாதான் நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா படிக்க முடியும். அந்த மாதிரி எனக்கு வீட்டுல இருக்கவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா நம்ம படிச்சிடணும். சின்ன வயசுல இருந்து எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்ன்றது ரொம்ப ஆசை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி டென்டல் தான் கிடைச்சிச்சு. எனக்கு இருந்தாலும் எம்பிபிஎஸ் படிக்கணும்ன்றது ரொம்ப கனவு. அதனால நான் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணி எம்பிபிஎஸ் சீட் வாங்கிட்டேன். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் 7.5% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசாணை மூலம் புலிக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி பூமாரியின் மருத்துவராகும் கனவு நிறைவேறியுள்ளது. கலந்தாய்வில் பூமாரிக்கு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிக்க இடம் கிடைத்துள்ளது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்தேன். அதுக்கப்புறம் எங்க ஊர்ல பஸ் வசதி கூட கிடையாது. 9th to 12th வரைக்கும் நான் சேதுபதி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சியில தான் படிச்சேன். எங்க டீச்சர்ஸ்லாம் ஃபுல் கைடன்ஸா இருப்பாங்க. அவளால முடியும், அவளால படிக்க முடியும் அப்படின்றது கைடன்ஸ். நான் செகண்ட் டைம் படிக்க போறேன்னு சொன்னப்போ எங்க வீட்டுல இருக்கவங்க கூட வேணாம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க சார் பேர் ஜாபர். எங்க சார் தான் எங்க அம்மா, எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டையும் பேசி அவளால படிக்க முடியுன்ற செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுத்ததே எங்க சார் தான். நான் எங்க சாருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எங்க சார் மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு எம்பிபிஎஸ் சீட்டே வாங்கியிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு தான். போன வருஷமே டென்டல் படிச்சிருக்கலாம். அந்த தாட்டிங் சென்ஸுக்கே போயிருப்பேன். சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் உங்களால தான் கண்டிப்பா இப்போ எம்பிபிஎஸ் படிக்க போறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால நான் என்னோட எம்பிபிஎஸ் கனவு இன்னும் சிறப்பாக செய்யறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகமும் ஹெல்ப் பண்ணா ரொம்ப நல்லா. புலிக்குறிச்சி கிராமத்திலிருந்து முதல் மருத்துவராக எம்பிபிஎஸ் படிக்க தேர்வாகியுள்ள மாணவிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. சத்தியம் செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில்குமாருடன் சத்தியம் செய்திக்குழு.